இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹோம் பேஜ் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோம் பேஜை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஜஸ்குள்ளே போய்க்கோங்க. பேஜஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆல் பேஜஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் பேஜ் எலமெண்ட்னு ஒரு இது இருக்கும். அதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா இதில் எடிட் வித் எலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பேராக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது எடிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மவுஸ் வச்சு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் டே டெலிவரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் டே டெலிவரி இதை வந்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அப்புறம் ஃப்ரீ ஸ்பெண்ட் 99 இருக்கிறது எடிட் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இங்கே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்போஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே இதை என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் கலராக சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இங்கே இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அடுத்து இதில் வந்து நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேக்ரவுண்டுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிள் நான் வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது இமேஜை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ஐஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஐஃபோன் வந்துடும். அப்புறம் இந்த வாஷிங் மிஷின்ங்கிற லெட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வாஷிங் மிஷின் லெட்டர் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இது எதுக்காக நான் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து லிங்க் கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல அந்த அந்த ப்ராடக்டோட லிங்க் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நீங்கள் ஆஃபர் கொடுக்க போகிற ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இதில் அப்படியே இதாகிடும். இது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் இந்த செக்ஷன் நான் சொல்லிடுறேன். இந்த செக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஸ்லைடர். உங்களுக்கு இந்த மாதிரி 1 by 1 ஸ்லைட் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இதில் 1 by 1 அப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இப்போ இதில் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இதை தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராஷ் கொடுத்துருங்க. ட்ராஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராஷ் ஆகிடும். இப்போதைக்கு நம்மகிட்ட 2 ஸ்லைடு இருக்குது. இந்த ஒன்றுல 2 ஸ்லைடு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் இப்போ புதுசாக 3வது ஒரு ஐட்டம் இப்போ நோட் பண்ணுங்க. இப்போ 2 தான் இருக்குது. இப்போ நான் இதில் 3வது இதை வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன். ஸோ 3 இதில் இதை எந்த நேம்னாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதில் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பிளேஸ் 2ங்கிற ஸ்லைடர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபீச்சர் இமேஜில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த லேப்டாப் ஆட் பண்ணியிருக்கேன். பப்ளிஷ் கொடுத்துருங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ 3 இதாக இருக்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 இருந்து இப்போ இதில் 3 ஆயிருக்கு. 1 2 3 இந்த மாதிரி 1 by 1 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இப்போ இதில் தெரிஞ்சிருக்கும் இதை எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இதை எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இதே மாதிரி இதுவும் அப்படிதான். நீங்கள் இதை இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் இதாகும். அப்புறம் இங்கே வந்து இதை வச்சு இந்த பென்சில் ஐக்கான வச்சு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட கீழே என்ன இருக்குது, இப்போ நம்ம ஆப்பிள் மேக்புக் ஏர் இருக்கா, இப்போ இந்த ஆப்பிள் மேக்புக் ஏரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ என்ன பண்ணிக்கலாம் அதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுக்கணும் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துவிட்டு ஷாப் மோருங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஏதாவது லிங்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஷாப் மோரே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து பாப்புலரான ஏதாவது நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஹாட் கேட்டகரி வாங்க. ஹாட் கேட்டகரி அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் கேட்டகரி இப்போ எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டாப் செல்லிங் கேட்டகரியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஏதாவது இப்போ மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு 4 இது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 இது வேண்டாம், நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஃப்ரிட்ஜுங்கிறத வந்து நீங்கள் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுங்கிறத எடுத்து விட்டுட்டு வேறு ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து டாப் செல்லிங் கேட்டகரி ஏதாவது என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். அப்புறம் இது உங்களுக்கு எடிட் பண்ணுறது தெரியும். அப்புறம் இந்த ஃபீச்சர் ப்ராடக்ட்ல அதே மாதிரி தான். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டேப்ல வந்து பாப்புலர் ப்ராடக்ட்ல வந்து நீங்கள் ஆல் ப்ராடக்ட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து சம்திங் ஏதாவது உங்களுக்கு சேல் ப்ராடக்ட் இல்லை பர்டிகுலராக வந்து நீங்கள் ஏதாவது கேட்டகரி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் செல்லிங்க்கும் அப்படி தான். ஆல் ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு போல நீங்கள் பர்டிகுலராக எனக்கு வந்து அப்ளையன்ஸ் மட்டும் கூட வந்தால் கூட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளையன்சஸ் மட்டும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல.
இந்த மாதிரி ஒவ்வொரு திங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈச் அண்ட் எவ்ரி திங்கை வந்து நீங்கள் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த செக்ஷனே வேண்டாம்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த இன்ட்டை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது வந்து ரீசென்ட்லி வியூடு வரும். ரீசென்ட்லி வியூவில் வந்து நீங்கள் என்னென்ன ரீசெண்டாக வியூ பண்ணுறீங்க அது எல்லாமே வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இமேஜை சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜ் வந்துடும். ஸோ 1 செகண்ட் இதில் இமேஜ் எதில் இருக்குன்னு 1 செகண்ட் பார்த்துருங்க. ஸோ இந்த இருக்கு உங்களுக்கு இதில் பேஸ்மெண்ட் மொத்தமே நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சி இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே ஏதாவது உங்களுக்கு பேரட் மொத்தமாக வரணும்னு இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த இமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் கூட நீங்கள் வேறு ஏதாவது இமேஜ் பண்ண பண்ணிக்கலாம், நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த இமேஜ் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சைஸ் கொஞ்சமாக தான் சைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வித் அண்ட் ஹைட் வந்து நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இமேஜ் கொடுத்தா நமக்கு நான் கரெக்டாக செட் ஆகும். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் லிங்க்கும் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னாக இது பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி கான்செப்ட் தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த செக்ஷனே வேண்டாம்னுச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜை வரைக்கும் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து கேம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேமுக்கு மேலே வந்து நான் இப்போ ஆப்பிள் மேக் புக்கை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆப்பிள் ப்ராடக்ட் உள்ள கேட்டகரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திங்கையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இந்த இதுவும் அதே மாதிரி கான்செப்ட் தான். நீங்கள் ஒன் பை ஒன் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே ஷாப்பே கேட்டகரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொத்தமும் இதில் வந்து எல்லா கேட்டகரியும் வந்துடும். உங்களுக்கு கிரிட் மாதிரி வரணுமா, இல்லை நேவிகேஷன் மாதிரி வரணுமா, ஒவ்வொரு திங்கையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து நீங்களே இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் இதை நீங்கள் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் வந்து நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் நீங்கள் லிஸ்ட் பண்ணால் லிஸ்ட் பண்ணிக்கலாம். எம்டி கேட்டகரியை வந்து நீங்கள் ஹைட் பண்ணால் ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை ஷோ பண்ணால் ஷோ பண்ணிக்கலாம். கீழே அதே மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த செக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது நீங்கள் கொடுக்க ஃப்ளிப்கார்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அதே மாதிரி கான்செப்ட் தான். அப்புறம் வந்து ஓவரால் வந்து நீங்கள் இது உங்களுக்கு இப்போ ஹோம் பேஜ் உங்களுக்கு எடிட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கேட்டகரிக்குள்ள இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் அகேன் இப்போ இந்த மெனு எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவையில்லாத மெனுஸ் தான் இருக்குது இதில் உள்ளது. அப்போ இந்த மெனுஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்பியரன்ஸ்ல வந்து மெனுஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த மெனுஸ்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து மெயின் நேவிகேஷன் இருக்கும். இந்த மெயின் நேவிகேஷனை கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா சரி மெயின் நேவிகேஷன் கிடையாது, மெனு மார்க்கெட் பிளேஸ். மெனு மார்க்கெட் பிளேஸ்ல கொடுத்தீங்கன்னா அதில் அப்ளையன்சஸ் ஹோம் கார்டன் எல்லாமே இருக்கா, இல்லை இருக்கு அப்ளையன்சஸ் ஹோம் கார்டன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வேண்டாம்னு வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நேரம் காலை 11 மணி, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி இப்போ வந்து கலவையிலே கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கத்திரந்து ஆடவேனு சிங்காரம்மா. கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கத்திரந்து ஆடவேனு சிங்காரம்மா. தடவிழித்து ஆடி வரும் அங்காளம்மா, எங்க சங்கடங்கள் தீர்க்க வைக்க வாராளம்மா. தேரேறி வளர்ந்து மூட்டாக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஹோம் மட்டும் எனக்கு வந்திருக்கு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து லே அவுட்டுக்குள்ள போய்க்கோங்க. லே அவுட்ல ஹெட்டர் பில்லர் கொடுத்துருக்கோம். ஹெட்டர் பில்லர்ல இது எடிட் கொடுத்துவாங்க. எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க லோகோ மாத்துறது, இந்த லோகோ மாத்திக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்க சர்ச் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சர்ச், இந்த இடத்துல ஹாட் லைன், இந்த இன்ஃபர்மேஷன் பாக்ஸ், இதுல ஹாட் லைன் 24/7, இதுல ஹாட் லைன் 24/7. அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருவாங்க. சேவ் கொடுத்துட்டு இதை சேவ் கொடுத்தீங்கன்னா இதை சேவ் ஆயிடும். இது வந்து ஓகே. அதுக்கப்புறம் மெனுஸ்
இப்போ வந்து இதே மாதிரி தான் மெயின் ஹெட்டர் பாட்டம் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சப்போஸ் டாப் பார் வேண்டாம்னு நினச்சிங்க நீங்கள் என்ன பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். வேண்டாம் நீங்கள் வேண்டாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டை கிளிக் பண்ணி ஹெட்டர் இதில் உங்கள் மெனு என்ன பண்ணிருக்காங்க, ஹெட்டர் டாப் பார் லெஃப்ட் மார்க்கெட் 2 பிளேஸுங்கிற செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி நீங்கள் இங்கே வாங்க, அப்பியரன்ஸ்குள்ளே மெனுஸ்குள்ளே வாங்க. மெனுஸ்குள்ளே வந்தீங்கன்னா ஹெட்டர் டாப் பார் லெஃப்ட் மார்க்கெட் பேஸ் இருக்கா. ஸோ அங்கே அதே மாதிரி வந்துருங்க. அங்கே வந்தீங்கன்னா அபவுட் அவர் பார்ட்னர் ஒரு கீட்டஸ் இருக்கும். இங்கே அதே மாதிரி அபவுட் அவர் பார்ட்னர் ஒரு கீட்டஸ் இருக்கும். இதில் தான் நீங்கள் ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே போய் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தரேன். நீங்கள் கரன்சி மாற்றணும்னு நினச்சிங்க ஊகாமர்ஸில் போய் செட்டிங்ஸ் போய்க்காங்க. செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் பேமெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். சாரி பேமெண்ட்டில் போய் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணால் இதில் போய் எனேபிள் பண்ணிக்கலாம். டேக் ஆஃப்லைன் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வரும். ஜென்ரலில் போய்க்கோங்க. ஜென்ரலில் போனீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் கண்ட்ரி என்னன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட கரன்சி நீங்கள் இதில் பவுண்ட்ஸை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பவுண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் இது வரும். அதில் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராடக்ட்டில் போய் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்க கேட்டகரிஸ் போய்க்கோங்க. கேட்டகரிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே இதில் இருக்கிற கேட்டகரிஸ் உங்களுக்கு இதில் எதுவுமே தேவைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக நீங்கள் டெலீட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். டெலீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக என்ன பண்ணுங்கள், ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுங்கள். இதில் வந்து கேட்டகரி 1ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்போஸ் பேரண்ட் கேட்டகரி என்ன அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஐஃபோனு கேட்டகரி கிரியேட் பண்ணுறீங்க. ஐஃபோனு கிரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் கிரியேட் பண்ணும்போது பேரண்ட் கேட்டகரியில் வந்து நன்னு தான் இருக்கும். அப்புறம் இந்த ஐஃபோனோட தம்ப்நெயில் இமேஜ் மேலே போட்டுருங்க. தம்ப்நெயில்லாம் என்ன அர்த்தம்னா இந்த இதுக்கு இந்த இருக்கா இதான் தம்ப்நெயில். தம்ப்நெயில் இமேஜ் போட்டுட்டு கேட்டகரி ஐக்கான அதே மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி போட்டுட்டு ஆட் நியூ கேட்டகரி கொடுத்துருங்க. இப்போ வந்து ஐஃபோனுன்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ஐஃபோன் ஐஃபோன் 13 ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஐஃபோன் 13ங்கிறது எதுக்குள்ளே வரும் அப்படின்னா ஐஃபோனுக்குள்ளே வரும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஐஃபோனுங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த ஐஃபோனுங்கிறது அந்த ஐஃபோன் 13ங்கிறது எதுக்குள்ளே வந்துடும்னா ஐஃபோனுக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்னா அந்த கேர் அண்ட் கிளீனிங் அயன்ஸு வேக்கம் கிளீனர்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா அப்ளையன்சஸ்குள்ளே இருக்குது. அப்போது வந்து நீங்கள் லெனோவான ஒரு கேட்டகரி நேம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது பேரண்ட் கேட்டகரி நன்னு இருக்கணும். அந்த லெனோவாக்குள்ளே நீங்கள் நம்பர் ஆஃப் இது கிரியேட் பண்ணும்போது இந்த பேரண்ட் கேட்டகரி வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துடணும். வந்துட்டு நீங்கள் ஆட் நியூ கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ப்ராடக்ட்டுக்குள்ளே வாங்க, ஆட் நியூ ப்ராடக்ட் வாங்க. ஸோ ஆட் நியூ ப்ராடக்ட்டில் வந்து ப்ராடக்டோட நேமு அப்புறம் இந்த ப்ராடக்டோட இமேஜ் தான் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க, வீடியோ தான் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் தான் கேலரி இமேஜ் தான் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ராடக்டோட கேட்டகரி நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதில் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரெகுலர் பேஸ் என்னது, ரெகுலர் பேஸ் 300 ரூபா 333. நீங்கள் சேல் பேஸ் 320 கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டேக் தான் ஆட் பண்ணிக்கோங்க. பிராண்ட் அதே மாதிரி நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன பிராண்டு லெனோவா என்ன பிராண்டுன்னு பிராண்டு கிரியேட் பண்ணி உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிராண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல இது இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணி இது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள். அண்ட் தீமோட சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தீம் செட்டிங்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் மாற்றுறது அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதிலே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டைல் கலர் மாற்றுறது நீங்கள் இதில் சப்போஸ் தப்பாக மாட்டிங்கன்னா நீங்கள் சேவ் கொடுக்குற மாதிரி வெளியே வந்துட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே இதாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹோம் பேஜ் வந்து நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக ரீசெட் அடிச்சுட்டு ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கோங்க, கேட்டகரிஸ்குள்ளே போய் ஃபுல்லாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, மூவ் டு ட்ராஷ் கொடுத்து என்ன பண்ணிங்க, இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த ப்ராடக்ட் என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிரும். இதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் தேவைன்னு நினச்சிங்கன்னா அதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன், இதை ரிமூவ் பண்ணிட்டேன், இதை ரிமூவ் பண்ணிட்டேன், இதை ரிமூவ் பண்ணியாச்சு, இதை ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதாயிரும். இப்போ நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா லைவ்ல ஒன்றுமே இருக்காது. இது உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக இந்த டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருக்கேன். அதனால் வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறது, எடிட் பண்ணுறது வந்து பெட்ரு. இதை வச்சு நீங்களே ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் ஒரே ஒன் பை ஒன் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதில். ஸோ எல்லாத்தையும் நானே பண்ணுறத விட நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணி இப்போ அபவுட் அஸ் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா
இது இதில் உள்ள மாதிரி வரும். இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அபவுட் அஸ் பேஜை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னா பேஜஸ்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா அபவுட் அஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து எடிட் வித் எலமெண்ட் கொடுங்க. எடிட் வித் எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே நான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த இருக்குல்ல, இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன் நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த செக்ஷன் தேவைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், மொத்தமாக டெலிட் ஆயிரும். இதுவும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், டெலிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே டவுட் தான் சொல்லுங்கள், நான் ஃபர்தராக இது பண்ணுறேன். அப்படிலாம் உங்களுக்கு ஃபுல்லாக ரீசெட் அடிச்சானா நீங்களே ரீசெட் அடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலாம் சொல்லுங்கள், நான் ரீசெட் அடிச்சிடறேன். அண்ட் தேங்க்யூ.